நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் நேற்று 2 செய்திகள் தொடர்பாக பார்த்தோம். இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும்தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட அங்கீகாரம் பெறாத பதிவு செய்திருந்த கட்சிகளை அந்த விதிகளை ஃபாலோ பண்ணாதனால கிட்டத்தட்ட 800 கட்சிகள் பக்கம் நீக்கம் செய்ய முடிவெடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதில் 474 கட்சிகளை நீக்கி அதனுடைய பதிவுகளை ரத்தாக்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நேற்றே படிச்சிருப்பீங்க. ஏன் எதனால அப்படின்னு பெரிய விவாதம் ஆகாத பட்சத்தில் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். ஏன் இந்த கட்சிகள்லாம் நீக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருக்கிறது? இது மட்டுமல்ல, முதற்கட்டம், 2ஆம் கட்டம் மட்டும் இல்ல, 3ஆம் கட்டமும் நடைபெற இருக்கிறது. இந்த நீக்கத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 2050 100 கட்சிகள் வரைக்கும் தான் இந்தியாவில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. சரி, தமிழகத்துல எத்தனை கட்சிகளை தற்போதைக்கு நீக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் அப்படின்னா கிட்டத்தட்ட 42 கட்சிகள். ஏன் இந்த நீக்கம் அப்படின்னா, தினமலர்ல செய்தி வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் 42 டுபாக்கூர் கட்சிகள் நீக்கம் அப்படின்னு சொல்லி. அது எப்படி ஒரு கட்சியை டுபாக்கூர் கட்சி அப்படின்னு சொல்லலாம்? பேருக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு எந்த வித செயல்பாடுகளும் செய்யாமல் ஒரு லெட்டர் பேடு மட்டும் அடித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளை அப்படி சொல்லலாம். ஆனால் அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 29 அதன்படி புதிதாக துவங்கும் அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணணும். முதல்ல பதிவு செஞ்சதுலேருந்து 6 ஆண்டுகளுக்குள்ள ஏதாவது ஒரு தேர்தலையாவது போட்டியிடணும். அப்படி போட்டியிடாத தேர்தல்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும், பதிவுகள் நீக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய விதி. அதன்படி தான் தேர்தல் ஆணையம் இதை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பண்ணினா கூட இவ்வளவு மாதங்கள் விட்டுட்டு தமிழகத்திற்கு தேர்தல் வர இருக்கு அப்படிங்கும்போது தேர்தல் பிரச்சாரங்களே ஆரம்பிச்ச பிறகு இந்த ஒரு மாநிலத்துல தேர்தல் வர சில மாதங்கள்ல வர இருக்கு, தேர்தல் பிரச்சாரங்களே ஆரம்பிச்ச பிறகு இந்த நேரத்துல இந்த நீக்கம் செய்யலாமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கக்கூடிய, பதிவு ரத்து செய்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா பல கட்சிகள் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான். ஆனா என்ன அப்படின்னா, இப்போ திமுக ஆதரவு கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஏன்னா இதுல ஒரு 4 கட்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை தமிழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய 42 கட்சிகள்ல திமுகவினுடைய ஆதரவு கட்சிகளான ஒரு 4 கட்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பார்க்க வருவோம். தமிழகத்துல மட்டும் தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய, தமிழகத்துல மட்டும் கிட்டத்தட்ட 42 கட்சிகள். தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 1, 2, 3 தவணையாக இந்த நடவடிக்கை எடுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல் தவணையாக 474 கட்சிகளை நீக்கம் செய்திருக்கிறது. அதாவது எந்தவித செயல்பாடும் இல்லாம சும்மா கட்சியை மட்டும் ஆரம்பிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உட்காந்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 6 வருடத்துல கிட்டத்தட்ட ஒரு தேர்தலில் கூட போட்டியிடலை அப்படின்னா எதுக்கு அந்த கட்சி? அதை தினமலர் டுபாக்கூர் கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல நீக்கப்பட்டிருக்கிற எல்லா கட்சிகளையும் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இதுல 4 செயல்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சரி, முதற்கட்டமாக 6 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத, பதிவு செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்படாத 344 கட்சிகளை தேர்தல் ஆணையம் முதல் தவணையா நீக்கி இருக்கிறது. அந்த வகையில 2ஆம் கட்டமாக பதிவு செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்படாத 474 கட்சிகளை தேர்தல் கமிஷன் நீக்கி இருக்கிறது. பெரும்பாலான கட்சிகள் தேர்தல் ஆணையம் முன்னாடி சொன்ன மாதிரி விளக்கம், தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய விளக்கம் இந்த நீக்கத்திற்கு என்ன அப்படின்னா, பெரும்பாலான கட்சிகளை ஆரம்பிச்சுக்கிறாங்க, வெறும் லெட்டர் பேடு மட்டும் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சு அவங்க நாங்க சமூகத்தை சீர்திருத்த போறோம், சமூக சேவைகளை இறங்கியிருக்கோம், தேசத்துக்காக பணியாற்றும் அப்படிங்கிறது அடிப்படையில வரி சலுகைகளுக்காகவே இந்த மாதிரி கட்சியை ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு லெட்டர் பேட் அடிச்சுட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அலுவலகம் கூட கிடையாது, அவங்களுக்கு ஒரு முகவரி கூட கிடையாது. நடவடிக்கை என்ன எடுத்தோம் அப்படின்னா, இந்தந்த கட்சிகள் செயல்பாட்டுல இல்ல, 6 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கும்போது இவங்களெல்லாம் நீக்கலாங்கிறது போது நாங்கள் அதிரடியாக நீக்கம் செய்யலை. அதற்கு முன்பாக அவங்களுக்கு நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பினோம். ஆனால் அந்த கடிதம் கூட எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா பல கட்சிகளுக்கு அலுவலகமே
கிடையாது. அதனால அவங்களுக்கு போய் அந்த கடிதங்கள் கூட ரீச் ஆயிருப்பது அப்படிங்கிறது சொற்ப அளவு தான் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக விளக்கமாக இருக்கிறது. ஓகே, எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை கட்சிகளை நீக்கியிருக்காங்க அப்படின்னு சுமாராக பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் 121 கட்சிகள், மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 44 கட்சிகள், தமிழகத்தில் 42 கட்சிகள், டெல்லியில் 40 கட்சிகள் அப்படின்னு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத 808 கட்சிகள் பக்கம் நீக்கப்பட இருக்கின்றன அப்படின்னு தகவலும் வெளியாயிருக்கு. 3ஆம் கட்டமாக கிட்டத்தட்ட 350 400 கட்சிகள் வரைக்கும் நீக்கப்படும் அப்படிங்கிற தகவலுமே வெளியாயிருக்கு. சரி, கடந்த மே நிலவரப்படி நாட்டில் 2800க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்படாத அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் இருந்திருக்கு. இதில் 750 கட்சிகள் மட்டுமே வந்து தேர்தல்களில் போட்டிட்டு இருக்கின்றன அப்படிங்கிற தகவலையுமே வெளியிட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து தகவல்கள். இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். என்னன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி தமிழகத்தில் இன்னும் 8 மாதங்களில் தேர்தல் வர இருக்கு. இது வந்து தேர்தல் ஆணையத்திற்குடைய அவங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு செயல்முறை தான். முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 29A படி தேர்தல் ஆணையத்திற்குள்ள அதிகாரத்தின்படி உரிமையின்படி எடுக்கக்கூடிய நடவடிக்கை. ஆனால் தேர்தல் வர நேரங்களில் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த பிறகு இப்படி ஒரு செயல்களில் ஈடுபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா, அந்த கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும், அதாவது இதில் பல வகைகள் இருக்குது, நீக்கத்துக்கும் அங்கீகரிக்கப்படாததற்கும் பல காரணங்கள் இருக்குது. அதையும் பின்னாடி பார்ப்போம். அது தமிழக அளவில் நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி அந்த கட்சி தொண்டர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு சுணக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இல்லையா. தேர்தலுக்கு முன்பே இப்போ கடந்த வருடமே பண்ணியிருந்தா கூட அவங்க அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பாங்க. இல்லை அந்த சுணக்கம் இருந்தால் கூட ஒரு வருடத்தில் அது சரியாயிருக்கும். அடுத்த தேர்தல் அடுத்த வருஷத்தில் வர இருக்குது அப்படிங்கும்போது தேர்தல் வர இருக்க நேரத்தில் இது பண்ணுவது அப்படிங்கிறது முறையா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா 42 கட்சிகளை வந்து அங்கீகரிக்கப்படாத செயல்படாத கட்சிகள் அப்படின்னு நீக்கியிருக்காங்க. அதுல பல பிரிவுகள் இருக்கு. என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் லெட்டர் பேட் மட்டும் அடிச்சு வச்சுட்டு வரி சலுகைக்காக இந்த கட்சி பெயரை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. அப்படி பயன்படுத்தக்கூடிய பல நபர்களும் இருக்காங்க. யாரை கேட்டாலும் கட்சி கட்சி கட்சின்னு புதுசாக ஆரம்பிச்சுட்டு பேரே வாயில வராது. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த முறை இந்த தமிழகத்தில் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 42 கட்சிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 5 கட்சிகள் வந்து செயல்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள். குறிப்பா 4 கட்சிகள் வந்து திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள், ஆதரவாளர்களாக உள்ள கட்சிகள். யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஜவாஹிருல்லா தலைமையில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி. அந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த எம்எல்ஏக்கள் வந்து திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படிங்கிற அந்த ஒரு சுய சின்னத்தில் நிற்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இன்னொன்று ஜான் பாண்டியன் அவர்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். இன்னொன்று தமீமுன் அன்சாரியினுடைய மக்கள் ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் அவர்கள், என்ஆர் தனபாலின் பெருந்தலைவர் மக்கள் கட்சி, இது போன்ற கட்சிகள். இதில் 4 கட்சிகள் வந்து திமுக ஆதரவு கட்சிகள். அப்படிங்கும்போது தேர்தல் இன்னும் 8 மாதங்கள்ல இருக்கு. அப்படிங்கும்போது அந்த கட்சி தொண்டர்கள் எப்படி சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க, எப்படி கட்சி பணி ஆற்றுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி தானே. அப்போ எந்த நோக்கமே இல்லாம தான் தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? பீகார்ல தேர்தல் விரைவில் நடக்குது. அப்போ நீங்க எதை வந்து முன் வச்சு தேர்தல் நேரத்தில் அதுவும் வந்து உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது, உங்களுக்கு பெரும் பின்னடைவு இருக்கும் அப்படின்னு கணிக்கக்கூடிய மாநிலத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் செய்வது முறையா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இதை வந்து எல்லாருமே எழுப்பணும். ஏன்னா செய்திகளில் தலைப்புச் செய்திகளாக வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே எல்லா நேரங்களையும் விவாத பொருளாக ஆகிறது கிடையாது. பல நாட்கள்ல தலைப்புச் செய்திகளாக அனைத்து பேப்பர்ல வந்த செய்திகள் கூட விவாதம் ஆகாமலே போவது அப்படிங்கிறது சோகமான ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா இதுக்கு மக்கள் வந்து பெருசா ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, வியூஸ் போகாது, நமக்கு டிஆர்பியில் பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த ஊடகங்கள் நினைப்பது. அதை வந்து நம்ம டிஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஆர்பிக்காக பண்ணுறாண்டா அப்படின்னு அதை நம்ம அப்படி தட்டிட்டு போயிட முடியாது. ஆனால் ஊடகங்கள் வந்து ஒரு 10 செய்தி போடுறோம், அதில் வந்து ஒரு 6 செய்தி நமக்கு லாபம் கொடுக்குது, இல்லை 8 செய்தி கூட லாபம் கொடுக்கட்டும், 2 செய்தியால் நஷ்டமாக இருந்தால் கூட அது மக்களுக்கு நன்மை பயக்கும், அது மக்களுக்கு தேவையான, மக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்கள் பிரச்சனையில் ஒன்று அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஊடகங்கள் வந்து அதை போடணும் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கைகளாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய காம்படிஷன், அது போக அன்னைக்கு நான் ஊடகத்தில் வந்து செய்தி வாசிப்பாளராக இருக்கும்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சேனல் தான் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து காம்படிஷன் வந்து அவங்களுக்குள்ள தான் இருந்துச்சு. இன்னைக்கு
பிரைம் டைம் மீடியாவுக்கும், அதாவது செய்தி ஊடகங்களுக்கும், செய்தி சேனல்களுக்கும், யூடியூபுக்குமே மிக பெரும் காம்படிஷன் போகுது. யார் முந்திட்டு தராங்க அப்படின்னு. நீங்க செய்தி சேனல்ல வந்து ரிப்போர்ட்டர போட்டு, கேமராமேன போட்டு, கார வச்சு அனுப்புறதுக்குள்ள யூடியூப்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆப்பிள் ஃபோன வச்சுக்கிட்டு போய் ட்ரைபாட வச்சு போட்டு எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட்டா போட்டு விட்டுறாங்க. இதுல வந்து டிஆர்பி அடிபடுது அப்படின்னு பல காம்படிஷன், பல அழுத்தங்கள் உருவாயிடுச்சு. இன்னொன்னு யூடியூப்ல வந்து பணியாளர்கள் ரொம்ப சொற்பமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு செலவழிக்கக்கூடிய செலவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மிகப்பெரிய யூடியூப் சேனல்கள் இருக்கு. அதுல வந்து ஆட்கள் அதிகமா இருப்பாங்க. ஆனா, பெரிய அளவுல ஒரு 2, 3 யூடியூப் சேனல தவிர, ஒரு 4, 5 யூடியூப் சேனல தவிர, மற்ற இடங்கள்லலாம் வந்து சொற்ப ஆட்கள வச்சே வந்து சேனல நடத்திருவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு செலவும் குறைவு. ஆனா, செய்தி சேனல் அப்படிங்கும்போது காம்படிஷன் ஒரு 5, 6 சேனலுக்குள்ள ஹெவி காம்படிஷன் போகுது. செய்தி சேனல் வந்து இருக்கும்போது, அதில ஒரு 100, 200 பேர் வேலை செய்யும்போது, அங்க வந்து நிதி தேவை அதிகம் இருக்கும். அனைவருக்கும் வந்து சம்பளம் குடுக்கணும் அப்படிங்கும்போது, அவங்க அந்த டிஆர்பி விரட்டிக்கிட்டு ஓடுறது அப்படிங்கிறத நம்ம குற்றமாவும் சொல்ல முடியல, குற்றம் சொல்லாமலும் இருக்க முடியல. ஆனா மக்களுக்கு தேவையான செய்திய ஒரு செய்தினால நஷ்டம்னா கூட 10க்கு 1 போடுறது நல்லது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா, மக்களுக்கு ஊடகங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சு கொண்டே வர்றத பார்க்க முடியுது. அத செய்தி ஊடகங்கள் நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல சொல்லிடலாம். முன்னாடியே நான் சொன்ன மாரி திமுக ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு 4 சேனலுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பதிவுகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தால. அதுல ஒரு கட்சியில 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அதுல சின்னம் மாறி போட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் ஏற்புடையதா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. ஏன்னா வந்து அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 1951 பிரிவு 29A யின் படி 6 அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணியிருக்கணும். 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தல்ல கூட போட்டியிடாத கட்சி அங்கீகாரம் ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது சரிதான். 100% 200% சரிதான். ஆனா ஒரு தேர்தல்ல போட்டியிட்டு 2 எம்எல்ஏக்கள வச்சிருக்கக்கூடிய கட்சியினுடைய அங்கீகாரத்த ரத்து செய்வது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வேற சின்னத்துல போட்டிட்டாங்க. அதாவது கூட்டணியில இருக்காங்க. கூட்டணியிலிருந்து கூட்டணி கட்சியினுடைய சின்னத்துல போட்டியிடுறாங்க அப்படிங்கும்போது, அத நீக்கம் செய்வது எப்படிங்கிறது நமக்கு புரியல. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.